கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விஷயம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். மயில் வாகனம் வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் வந்து கார்த்திக்கு தெரியாமல் அவங்க குடும்பத்தை வந்து நம்ம பார்த்து பேசினா மட்டும்தான் எல்லாமே வந்து தீர்வாகும். முதல்ல கார்த்தி யார் என்ன ஏதுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி நம்ம மாட்டுக்கு வந்து ராஜா தாத்தா ஊருக்கு வந்து போவோம்னு சொல்லி மயில் வாகனம் வந்து புத்திசாலித்தனமாக வந்து முடிவெடுக்கிறாங்க. கார்த்தி மாட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த ஒரு பத்திரிக்கையை வந்து வாங்கிடுறாங்க போல இருக்கு. மயில் வாகனம் வந்து ராஜா தாத்தாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்த்திக்கே தெரியாமல் அவங்க சொந்த ஊருக்கு வந்து போகிறாங்க. கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. பத்திரிக்கையை வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் வந்து வாங்கி பார்க்குறாங்க. இப்போ தான் எல்லாமே வந்து 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. மேடம் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரகலா வந்து நக்கலாக வந்து கேட்குறாங்க, என்ன தம்பி இந்த ஒரு பத்திரிகையில் மட்டும்தான் கரெக்டாக அடிச்சுட்டு வருவியா இல்லை மற்றதுலையும் வந்து இதே மாதிரி தான் வேறு ஏதாவது பேர் அடிச்சுட்டு வருவியா? பார்த்துக்கப்பா போகிற போக்கில் வந்து உன் பேரை வந்து அடிச்சிட போகிறேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க. பேசிட்டேன் மேடம், அவங்க சைடு தான் வந்து தப்பு இருக்கா, அது என்ன ஏதுன்னு வேற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு வந்து சந்திரகலாவுக்கு தூக்கி வரி போட்டுருது. உடனே ராஜா தாத்தா வீடே வந்து இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் அப்படியே வந்து உள்ளே போகலான் இருக்காங்க. நான் வந்து ஐயாவை பார்க்கலான் இருக்கேன். பரமேஸ்வரி பாட்டி தானே நீங்கள் வந்து ராஜா தாத்தாவை பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் யார்? நான் கார்த்திக் ரொம்பவே வந்து வேண்டியப்பட்டவன், உங்களுக்கும் நான் வேண்டியப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு பேரன் முறை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு? உங்கள் பேத்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அப்போனா நான் உங்களுக்கு பேரன் முறை தானே? அப்படியா? வாப்பா வாப்பா வந்து உட்காருப்பா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, விருந்து சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணட்டா? அது உங்கள் மனசு போல் ரெடி பண்ணுங்க, நான் சாப்பிட்டுட்டே போகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் சமையல் வேலையை ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. ஏய் ராஜா தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு வா, முக்கியமான ஒருத்தர் வந்து வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு சொல்லுங்கன்னொன்னே அவர் மாட்டுக்கு வந்து வராங்க. அப்படி என்ன யார் வந்திருக்கா ஒன்றும் புரியலையேன்னொன்னே, நான் வந்து கார்த்திக் வந்து உதவி செஞ்சிட்ருக்கேன், நான் தான் உங்கள் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் கார்த்தி வந்து அதுக்கு வந்து புடிப்பானமே கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. கேட்டால் தீபா தீபான்னு சொல்கிறாங்க. கார்த்தி யார் அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்தி வந்து பல 100 கோடி சொத்துக்கு வந்து அதிபதிங்கிற விஷயம் எல்லாம் அந்த இடத்துல வந்து தெரியுது. சூப்பராக வந்து நம்பர் 1 இடத்துல வந்து இருக்காருப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளவுக்கும் மேலே வந்து தீபாவை காதலித்த விஷயம், கடைசியில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் கார்த்திக் வந்து இன்னொரு கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ப்பா கண்டிப்பாக பண்ணி வைக்கணும், ரேவதி தான் பொருத்தமான மருமகளாக இருப்பாங்க, உங்கள் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா தம்பி, எனக்கு கூட இந்த யோசனை வந்து தோணவே இல்லை, நீ வந்து யோசிச்சுட்ட, அதுக்கு உனக்கு நான் பரிசு கொடுத்தே ஆகணுமே, பெரிய ஆளாக இருக்காப்புல, எப்படி இருந்தாலும் வந்து லட்சத்தில் இருக்கும் பரிசெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே, நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக வந்து வாங்கிப்பேன். நீ வேற என்னோட மாப்பிள்ளப்பா, உனக்கு என்னப்பா வந்து லட்சத்திலேயா கொடுக்க முடியும், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே வந்து, அதை விட பெருசாக இருக்குமோ, சாமுண்டேஸ்வரி வந்து 1000 ரூபா கொடுக்கணுன்னா கூட யோசிச்சு யோசிச்சு தானே கொடுப்பாங்க. அதுவும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு இவர் என்ன கொடுக்க போகிறாருன்னு தெரியலையே, ஊருக்கே பெரிய மனுஷன், நமக்கும் நல்லா தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஒரு 1000 ஏக்கர் நான் உனக்குன்னு தரேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா சொல்கிறீங்க? என் காதில் வேற என்னமோ விழுந்துச்சு. 1000 ஏக்கருப்பா, போதுமா இல்லை இன்னும் வேணுமா தாத்தா அப்படின்னு சொல்லி சேரில் உட்காந்துட்டு இருந்த மயில் வாகனம் வந்து பொத்துன்னு கீழே வந்து உட்காந்துட்டாங்க அந்த இடத்துல. உண்மையாவா சொல்கிறீங்க? 1000 ஏக்கரா தாத்தா, இதுவே என்னால் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்பா நீ நல்லபடியாக வந்து கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கிங்க, நான் உனக்கு இந்த ஊர் நாட்டாமையாவே ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, நான் வந்து நாட்டாமையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ராஜா அந்த இடத்துல. வாகனம் வந்து தன்னை ஒரு நாட்டாமை போலேயே வந்து பெரிய மீசையெல்லாம் வச்சு அப்படியே ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் வந்தால் மட்டும்தான்யா எல்லாமே பிரச்சனையே தீரும்னு சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து மயில் வாகனம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆப்போசிட்லேருந்து கதவு வந்து திறக்குது. உடனே மீசியை வந்து இப்படி பண்ணிக்கிட்டே வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன் நான் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில் வாகனம். என்னப்பா தம்பி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா தாத்தா கேட்கும்போது, நான் நாட்டாமையாவே மாறிட்டேன், நீ உண்மையிலேயே வந்து கல்யாணத்தை நல்லபடியாக முடி, நான் சொன்னதை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.